நவ கிரகங்களில் மிக பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது யார்? இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மகாதிசை வரும்போதும் சரி, கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கலாம் இல்லைங்களா? சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், குருவை மாதிரி ஒரு அற்புதமான பலம் வாய்ந்த கிரகம் வேறு எதுவும் கிடையாதுன்னு. கிடையாது. சூரியனை மாதிரி அற்புதமான கிரகம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இல்லை. சனீஸ்வரர் மாதிரி ஒரு அற்புதமான பலம் வாய்ந்தவர், அவரை மாதிரி கொடுக்கக்கூடியவர், கெடுக்கக்கூடியவர் யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். அதுவும் கிடையாது. அப்போ வேறு யார் தாங்க இந்த நவ கிரகங்களில் பலம் வாய்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ராகு. ராகு போல கொடுப்பாரும் இல்லை, ராகு போல கெடுப்பாரும் இல்லை. சாயா கிரகம், நாக கிரகம், ஷர்ப கிரகம், இவரை மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவர் அவருடைய திசையில் ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் மேலே வைக்கணும்னு நினச்சாருன்னா, அவன் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாகவும் அருமையான வளத்திலையும் இருக்கக்கூடியவன். அதே அவர் கெடுக்கணும்னு நினச்சாருன்னு வச்சுங்க, அது நான் சொல்லவே வேண்டாம், ஆப்போசிட்டில் நடுத்தெருக வந்துடுவாப்புல. செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், மனோபலம் குன்றிடும், மனோபயம் வந்துடும், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மரண பயம், தேவையில்லாத உணர்வுகள், பெல் அடிக்கிற மாதிரி சத்தம், யாரோ இரவில் என்னை பேசுகிற மாதிரி இருக்குது, அமானுஷ்யமான உறவுகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கும். ஆகவே இந்த ராகு மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவர் வேறு யாருமே கிடையாது. அதனால தான் ராகு யாரோட சேர்ந்தா பலம், யாரோட இருந்தா பலம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனானப்பட்ட சூரியனையும் சந்திரனையுமே இந்த ராகு கேதுக்கள் விழுங்கிடுறாங்க. இது விஞ்ஞானத்திற்கு ஒப்பாத இருக்குது ஜோதிடத்தில் அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது கிரகண தோஷங்கள் உண்டாக்கக்கூடியவன், அவர்களையே கட்டி ஆளக்கூடியவன், இந்த உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய அந்த இரண்டு பேரையும் தன்னுடைய பலத்தில் வச்சுக்கக்கூடியவன். அந்த ஒளி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிருஷ்டியே இருக்காது. உலகத்தில் எந்த இடத்துலையும் சிருஷ்டியே இருக்காது, ஸ்டார்ச்சே இருக்காது, உணவு சாப்பிட முடியாது, மொத்த பலமும் இழந்துடும், உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட ஒரு பலம்தான் ராகு திசை. ஆகவே ராகு திசையில் நீங்கள் என்ன பண்ணோம், ஏது பண்ணோன்னு நல்ல ஜோசியரை நீங்கள் கலந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான தர்மங்கள் செஞ்சால் வெளியே வரலாம், வெற்றி பெறலாம், சந்தோஷமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். சப்ஸ்கிரைப்